ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ஹீரோ எக்ஸ் டீமன் எம்பரஸ் சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம டீமன் குயின் வந்து ஃபுல் ஃபார்மில் ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கையில் அவங்க உடம்புல எனர்ஜி எல்லாமே ரொம்ப கம்மியாயிருச்சு. என்னால் நம்ப முடியல. நான் என்னோடய லிமிட்டுக்கெல்லாம் புஷ் பண்ணிட்டேன்னா ஏன் இப்படி என்னால் இதுக்கு மேலே ஃபைட் பண்ண முடியாதா அப்படின்னு டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாகி அந்த இடத்துல பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த சைடு என்ன ஆச்சு, நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு ஹீரோ போயிட்டு அப்படியே வந்து டீமன் குயினை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயினோட எனர்ஜி போனனால அவங்க உருவத்தில் அதாவது அந்த கொம்பு, அவங்க உடம்புல இருக்க அந்த ட்ரெஸ்ஸு, அந்த எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க மொத்தமாக ட்ரெஸ் இல்லாமல் போகும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அப்படின்னு வந்து மூக்கில் ரத்தம் வந்து பறந்து போய் விழுகுறாங்க. இந்த சைட் பார்த்தா ஒரு அவுள் வந்து ஊட் ஊட் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நைட் டைம் ஆயிடுச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போ மணி பார்த்தா மணி 9:30 காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அந்த டீமன் குயினை வந்து ஃபுல்லாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஹீரோ. அப்போ வந்து டீமன் குயின் எந்திரிக்கிறாங்க. இது நான் ஒரு டீமன் குயின், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹியூமிலேஷனா, அது நான் தோத்ததுக்கு அடுத்து என்ன இந்த மாதிரி ஒரு ஹியூமிலேஷன் நடந்திருக்கு அப்போ டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக இது என்னது, இது ஏதாச்சும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆர்டிஃபிட்டா, இவன் ஏன் என்னை வந்து கொலை பண்ணாமல் என்னை இப்படி கைது செய்து வச்சுருக்கான், இவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான், இவனோட உண்மையான பவர் ஏன் வந்து இன்னும் காமிக்காமல் இருக்கான், அப்போது அவனோட உண்மையான பவர் இன்னும் அவன் காமிக்கல, அதுக்குள்ளே நான் டிஃபீட் ஆகிட்டானா அப்படின்னு டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மொத்த பவர் வச்சு அந்த லாக்கை வந்து உடைக்க பார்க்குறாங்க. பட் வந்து அது உடைய மாட்டுது. இது என்ன ரொம்ப அட்வான்ஸாக லெஜெண்டரி கிளாஸில் இருக்க ஆர்டிஃபைட்டாக, இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்ததே கிடையாது அப்போ டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சார் டேமிட், இவன் இன்னும் எவ்வளோ பவர் தான் ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சுற்றி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த செஸ் பீஸு, இந்த டாய்ஸு, அப்புறம் சீட்டுக்கட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் எதுவுமே சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியல, இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, இதுக்குள்ளே இருக்க எல்லாமே ஆர்டிஃபைட் போல், நான் இவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு டீமனுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது சும்மா விளையாட்டு ஜாம, ஆனால் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து கையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு, நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் நீ இன்னும் கொலைப்படம் வச்சுருக்க, நான் ஒன்றும் உயிருக்காக மேசி கேட்க மாட்டேன், அதை கெஞ்சி கேட்க மாட்டேன், நீ வந்து நடக்கிறதுக்கு நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது அப்படின்னு வந்து டிமனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க, நம்மளாம் உட்காந்து பொறுமையாக பேசுவோமா அப்படின்னு ஹீரோ வந்து பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். அது போக பார்த்தீங்கன்னா, நான் ஹேண்ட் கஃப் எதுக்கு போட்டிருக்கேன்னா ஒரு ப்ரிகாஷன் தான், நீங்கள் வாட்டிக்கு திடீர்னு என்னை அடிச்சிருவீங்களா அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை. அது போக உங்களை வந்து இந்த மாதிரி ஹியூமிலேஷன் பண்ணால் அவங்களை கெஞ்சி கேட்குற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்போ நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. டீமன் குயின் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஹேண்ட் கஃப் வந்து அப்படியே அன்லாக் பண்ணுறேன், அப்போ நம்ம உட்காந்து பொறுமையாக பேசலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு எலிசபெத்தோட பர்ஸ்பெக்டிவில் காமிக்கிறாங்க. ஐயையோ, ரொம்ப பாவமாக இருக்க போல், இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ எல்லாம் முன்னாடி ஒரு ஹீரோ கிட்ட சேலஞ்ச் பண்ணால் முன்னாடி யோசிச்சிருக்கிறேன், இப்போ பார்த்தியா என் கையில் மாட்டிக்கிட்ட அப்படின்னு வந்து ஹீரோ சைக்கத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தனா, அது போக நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்ட, உன்னைய வச்சுட்டு நான் வந்து உன்னைய நான் அப்படியே துடிக்க அப்படியே கொலை பண்ணுவேன், உன்னை கொஞ்சம் உயிரோட வச்சுட்டு என்கிட்ட இருக்க டிமாண்ட்ஸை நீ வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவு நான் இந்த இடத்த விட்டு போட மாட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சைக்கத்தனமாக சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த டீமன் குயின் வந்து அவங்க பர்ஸ்பெக்டிவில் இவன் வந்து என்னை மிரட்டுறான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கஃபை வந்து அன்லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தியா நான் அதை அன்லாக் பண்ணிட்டேன் உன்னோட ஹேண்ட் கஃபை, அதனால் பார்த்தியா நான் ரொம்ப இன்னசென்ட்டு, இப்போ புரியுதா, நம்ம உட்காந்து பொறுமையாக பேசுவோமா அப்படின்னு ஹீரோ கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டீமன் குயின் மனசில் என்னோடய கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப பவர் யூஸ் பண்ணிட்டேன், அது போக இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், நான் இது அப்புறம் கொஞ்சம் எனர்ஜி கிடச்சதுக்கு அடுத்து பார்ப்போம் அப்படின்னு டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்போ நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்போ நம்மகிட்ட அந்த ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம், எல்லோரும் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருப்பீங்க, ஏன் நான் வந்து டீமன் குயினை வந்து கொலை பண்ணல, அதாவது அன்கான்ஷியஸாக இருக்கும்போது ஏன் நான் கொலை பண்ணல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து நம்ம ஆடியன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஸ்வாடு மேஜிக்கு அதெல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணால் தான் டீமன் குயினை கொலை பண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஏதோ ரெசனட் ஸ்கில் வச்சு உயிரோடு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது போக நான் ஒரு எப்படி சொல்ல, நான் வெறும் சிக்கனு மீன் அது சூப்புக்காக கொலை பண்ணுவேன், ஒரு மனுஷனை நான் இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை கொலை பண்ணது கூட கிடையாது, அது இப்போ டீமன் குயின் நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கா. எப்பறம் மனுஷனை வந்து கொலை பண்ண வைப்பீங்க அப்படின்னு வந்து
அதனால இந்த கான்ஃப்ளிக்ட் அதாவது ஹீரோக்கு டீமன் குயினுக்கு இடையில இருக்க அந்த சண்டையை வந்து அவ்வளோ பெருசாக வச்சுக்காம கொலை பண்ணாமல் சண்டை இல்லாமல் அமைதியாக போனால் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக நான் என்னோட சின்சியாரிட்டி என்னோட இதை காமிக்கிற அளவு அவன் கூட கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுவேன். அப்புறம் என் வாழ்க்கையை நான் இங்கே வந்து தனியாக ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இது டீமன் குயின் பர்ஸ்பெக்டில் பார்த்தா இவன் என்ன என்னைய வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு தோணுது. ஏன்னா ஹீரோ வந்து அதை செவுத்துக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சிரிப்பு சவுண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டீமன் குயின் வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதை வந்து இங்கே சிரிக்கிற மாதிரியும் நம்ம டீமன் குயின் வந்து அதை என்னைய வந்து இதை மார்க் பண்ணுற மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ரோபோ உடஞ்சிருக்கும்ல, அதை எடுத்து பார்க்குறாங்க நம்ம ஹீரோ. ஐயோ வாங்காய் நீ என்ன இப்படி ஆகிட்ட அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ். ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹீரோ எக்ஸ் டீமன் எம்பரஸ் சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பாருங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் தான் உங்கள் கோடர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஜின் கிரியேட்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஹீரோயின் போன எபிசோடில் இந்த மாதிரி ஹீரோட அந்த நாய்க்குட்டியை உடஞ்சிருக்கும்ல, அப்போ ஹீரோயின் என்ன கேட்கலாம், ஹீரோயினே வச்சுக்கலாம், டீமன் குயின்னு வச்சுக்கலாம். இப்போ டீமன் குயின் சொல்கிறேன், போக போக ஹீரோயினாக மாற்றிப்போம். அப்போ டீமன் குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது அது ஏதாச்சும் ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக் டூலா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்னது மேஜிக் டூலா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, எனக்கு போர் அடிச்சிச்சுன்னு நான் லிவிங் ரூமில் செஞ்சேன், இவங்க என்ன ஏதோ பெரிய மேஜிக் டூல்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது எப்படி சொல்கிறது, அது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் அந்த வாங்கை வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா? குயின் வந்து கொஞ்சம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. இந்த டைமில் அவன் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கான். என் கை வேற விடுவிக்க வச்சுட்டான், என் கை இப்போ அன்கஃபில் இருக்குது. அப்போ என்னோட அந்த இன்ஃபினிட்டி மேஜிக் வச்சு என்னோட மொத்த எனர்ஜியை வந்து நான் ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவனோட அந்த பவர்ஃபுல் மேஜிக்கும் வந்து இப்போ ப்ரொடெக்ஷனில் இல்லை. இப்போது ரெண்டுத்துக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் உன்னை வந்து அப்படியே அழிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ அப்படியா, உன்னோட பொருளை உடச்சதுக்கு சாரி அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து சொல்கிற மாதிரியும், ஆனால் வந்து பின்னாடி வந்து எனர்ஜியை கேதர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ இல்லை ஓகே அது மெமரி கார்டு இருக்கிற அளவு அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து அந்த உடஞ்சி போனதில் வந்து மெமரி கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மூமெண்ட்டுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த மூமெண்ட்டில் இந்த லெஜெண்டரி ஹீரோவை நான் மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படின்னு வந்து டீமன் குயின் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ பார்த்தா பாடியை வந்து ரிப்பேர் பண்ண முடியாது, ஆனால் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கப்போர்டை திறக்கிறான். பார்த்தா அங்கேருந்து கப்போர்டை திறக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி 1லேருந்து 6 வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். என்கிட்ட எக்கச்சக்கமான ப்ரிப்பரேஷன் இருக்குது, ஆனால் நீ ரொம்ப கவலைப்படாத அதை உடச்சிட்டேன்னு அப்படின்னு ஹீரோ காமிக்கிறானா. இங்கே ஹீரோ கையில் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அப்படியே வந்து அது அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடம்புலாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்றே வந்து அவ்வளோ காட்டுச்சுல யார் இருக்குல்ல அப்புறம் அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அதில் வந்து ஒரு நாய்க்குட்டி எடுத்து அதில் வந்து மெமரி கார்டை போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்களா. அப்போ அந்த நாய்க்குட்டி வந்து கீழே இறங்கிட்டு அப்படின்னு வந்து சந்தோஷமாக இருக்குது. பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக ஒரு கம்பெனி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது போக இவன் அப்பப்போ சேட்டை பண்ணுவான், அதனால தான் நான் வந்து ஒன்று மட்டும் வீட்டில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டீமன் குயினோட பஸ்பிட்டில் பார்த்தா அப்படின்னு வந்து கொஞ்சம் சைக்கத்தனமாக சிரிக்கிற மாதிரியும் அந்த நாய் வந்து அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. என் வயசு கேட்டால் கட்டாயாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதை வந்து அவங்க பேசுகிறாங்க, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ டீமன் குயின் வந்து மொத்தமாக அவங்க மனசே உடஞ்சி போயிட்டு, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து போடா பிடிச்சிக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த ஒன்றே வந்து அவளை காட்டிச்சு இத்தனைனா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு ஸ்மெல் வருது. அது வந்து டீமன் குயின் வந்து மோந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், அது என்ன ஸ்மெல் அப்படின்னு கேட்கும்போது, ஓ அதுவா, நான் கொஞ்சம் சாப்பாடு நம்மளுக்காக செஞ்சுருக்கேன், நீ வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டல, அதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டல, அதனால் நான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு 2 ஐட்டத்தை காமிக்கிறான். ஒன்று வந்து மீட் போச்சின்னு போட்டிருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தா டம்ப்ளிங் போட்டிருக்கு. ரெண்டுமே வந்து சாப்பாடு ஐட்டம் தான். ஸோ அதை காமிக்கும் போது, ஓ இதெல்லாம் வந்து வீக் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நான்லாம் டிரான்ஸெண்டர் ஸ்டேட்டுக்கு மேலே போயிட்டேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெலாம் எதுவும் தேவைப்படாது அப்படி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஐ மீன் டீமன் குயின் சொல்கிறாங்க. பட் அந்த ஸ்மெல்லு வந்து அவங்கள டெம்டேஷன் பண்ணுது, அப்படியே எச்சி முழுங்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பசியை எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, நான் தான் பண்ணது, இதில் இருக்க வெஜிடேபிள், இதில் இருக்க சாப்பாடு தானியங்கள் எல்லாமே நேச்சுரலாக நான் வந்து விதைச்சி எடுத்துகிட்டு வந்தது, அதனால் நல்லாயிருக்கும், கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ வந்து இன்னும் டெம்டேஷனை ஏற்ற சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயின் வந்து சரி
சரி ஏதோ ஒன்று அப்படின்னு அங்கே இருக்க அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்றாங்க. அப்போ அந்த சாப்பிடும்போது அப்படியே அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களா, ஐயோ ஒருவேளை உங்களுக்கு டீமன் குயின் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ, ஒருவேளை அவங்க ஸ்டேட்டஸுக்கு இது வராதோ, இங்கே இருக்க இந்த நூபி வில்லேஜை வச்சு தான் நான் இது பண்ணேன், ஒருவேளை அவங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைஸாக இருக்காதோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு, பிளேட்டே மொத்தமாக காலி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வா இது ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா பைட்லையும் பார்க்கும்போது அந்த ரொம்ப ஜூஸியாக இருக்குது, இந்த மாதிரி நான் ஒன்று சாப்பிட்டதே இல்லை, ஏதோ என்னோட வாய்க்குள்ள அப்படியே நாட்டி ஆடுது அந்த ஃப்ளேவரு அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட வந்து ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் மேஜிக்கல் எனர்ஜி வந்து எனக்குள்ளே அப்படியே ஊடுருவுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதை அப்படியே ரசித்து பார்க்குறாங்க, ஏதோ நான் சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி நான் டீமன் குயினாக இருந்தும் என்னால் இதை ரெசிஸ்ட் பண்ண முடியல, இந்த கடைசி இதை கூட என்னால் அப்படியே சாப்பிட வைக்காமல் ரெசிஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை வந்து அவங்க முழுங்கும் போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, என்னன்னா என்ன நடக்குது இது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஹார்ட் ஏதோ பண்ணுது. பட் வந்து அந்த ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து அப்படியே வந்து அதை டேஸ்ட்டு வந்து சுகமாக இருக்கும்ல, ஆஹா இந்த மாதிரி ருசியானதை சாப்பிட்டதுல அந்த மாதிரி ஹீரோயின் ஐ மீன் டீமன் குயினுக்கு வந்து அந்த மாதிரி தோன்றுது, ஆஹா அப்படின்னு இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா ஆனால் அதான் இது கொஞ்சம் காரமாக இருக்கே அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதளவு டீமன் குயின் வந்து இந்த காரமான விஷயத்த சாப்பிட்டதே கிடையாது. இனி இந்த சாப்பாட்டில் என்னத்தை ஆட் பண்ணி வச்ச அப்படின்னு டீமன் குயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ நான் சாப்பிட்ற மாதிரி அதில் ஆட் பண்ணிட்டேனே, ஒரு டீமன் குயினுக்கு இந்த ஸ்பைசி ஃபுட்டு பிடிக்காது போலயே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் இவன் வந்து குட் இன்டென்ஷனில் இது கொடுக்கல, இவன் வந்து ஒரு ஈவில் ஹீரோ, இவன் வந்து என்னை இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணிட்டு என்னை வந்து இவன் ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுற பார்க்குறான் போல அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு முடிச்சு தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ்.